அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு 1304வது நிகழ்ச்சி, தி லாஸ்ட் லெக்சர். இதுதான் புக்கு. இந்த புக்கை பத்தி தான் ராண்டி புஷ் அவர் எழுதின புக்கு, அந்த புத்தகம் தான் பேச போறாரு. இந்த ஆத்தர் ஏன் லாஸ்ட் லெக்சர் போட்டிருக்காரு? அவர் கேன்சர் பேஷண்ட். அவர் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அந்த லெக்சரை பத்தி தான் அந்த புக்கு. சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ்லாம் எப்படி வருது, அவங்களோட அச்சீவிங் எப்படி, ரியலி ஒரு ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்றது, குழந்தை பருவத்துல இருந்த கனவுகள்லாம் நாம எப்படி அச்சீவ் பண்றோம், மாதிரி விஷயங்கள் தான் இதுல கொடுக்குறாரு. பார்ப்போம் ராமு சார் என்ன சொல்றாரு. வாங்க சார். வணக்கம், வாழ்த்துக்கள், வரவேற்பு, பாராட்டு, நன்றி. தலைப்பு லாஸ்ட் லெக்சர். கொஞ்சம் முன்னால ஹார்மோன் சார் சொன்னாங்க, இது தலைப்பு கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்குது, ஆனா புரியல அப்படின்னாங்க. லாஸ்ட் லெக்சர் நிஜமாவே அவருடைய கடைசியான லெக்சர். கொஞ்சம் முன்னால ஸ்டீஃபன் சொன்னார் இல்லையா, கேன்சர் வந்ததுன்னுட்டு. கேன்சர் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறமா இவருடைய லாஸ்ட் லெக்சர் கொடுக்குறாரு. இது கார்னகி மெலன் யூனிவர்சிட்டி அப்படின்னு பேரு, பென்சில்வேனியாவில் பிட்ஸ்பர்க்ல இருக்குது. ஆமாம், பிட்ஸ்பர்க்ல இருக்குது. நான் போயிருக்கிறேன். யூனிவர்சிட்டிக்கு முன்னால் ஒரு மைதானம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல இப்படி ஒரு ஏணி மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல பாதி ஏணியில ஒரு ஆள் ஏறி நிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பையன் ஏறி நிக்கிற மாதிரி இருக்கும். அது எங்க போய் முடியுதுன்னு தெரியாது, வானத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். இப்படி ஏணி மாதிரி இரும்புல வச்சிருப்பாங்க, அதுல பாதி வழி வரைக்கும் ஒரு பையன் ஏறிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சிலை இருக்கும். அதுல போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். எங்கன்னா இருக்கும் கண்டுபிடிச்சு அண்ணா இதுல போடுறேன். கார்னகி மெலன் யூனிவர்சிட்டின்னு பேரு. பிட்ஸ்பர்க்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, தி சிட்டி ஆஃப் பிரிட்ஜஸ் அப்படின்னு ஒரு பேரு. சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ன்னு இன்னொரு பேர் இருக்குது. ஏராளமான யூனிவர்சிட்டி இருக்குது. கார்னகி மெலன்ல இருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கம் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டின்னு ஏராளமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி 3 கஹானியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நதி, இன்னும் ஒரு 2 நதி ஒன்னா சேர்ற இடம் அது. 3 நதியும் ஒன்னா வர்றதுனால ஊர் முழுக்கவே, அந்த பிட்ஸ்பர்க் முழுக்கவே எல்லா இடத்துலையும் நதி ஓடின்னு இருக்கும். அதனால ஒரு 450 பிரிட்ஜ் என்ன வச்சிருக்கிறாங்க. எல்லா டிராவலும் பிரிட்ஜ் வழியா போயிடணும், பிரிட்ஜ் வழியா வந்துகிட்டே இருக்கும். அதனால இதுக்கு சிட்டி ஆஃப் பிரிட்ஜஸ்னு ஒரு பேரு. நிறைய யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்னு இன்னொரு பேர் இருக்குது பிட்ஸ்பர்க். அதுல கார்னகி மெலன்ல ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறாரு. அப்புறம் 2006ல் இவருக்கு வயிற்று வலிக்குதுங்கிற மாதிரி போய் செக்அப் பண்ண போனா, உனக்கு பேங்க்ரியாஸ்ல ப்ராப்ளம், கேன்சர் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறமா கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்து கொஞ்சம் வெட்டி எடுத்துடுறாங்க. 1 வருஷம் கழிச்சு, எக்ஸாக்டா ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தோம்னா அது திரும்பவும் வந்துருச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, மிஞ்சி போனா நீ 6 மாசம் உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ப்ரொஃபஸர் போஸ்டை ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியில யாரெல்லாம் ரிட்டையர் ஆகுறாங்களோ, அந்த கிட்டத்தட்ட 60-65 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்க கிட்ட லாஸ்ட் லெக்சர்னு ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி ஒரு லாஸ்ட் லெக்சர் அவங்க கடைசியாக கொடுப்பாங்க. அந்த காலேஜ்லயோ அந்த யூனிவர்சிட்டியில அவங்க 10 வருஷம், 20 வருஷம், 30, 35, 40 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்க கூடும். அப்போ இந்த 40 வருஷத்துல வாட் விஸ்டம் டிட் யூ கெட்? விஸ்டம்ங்கிறது கொஞ்சம் அதிகப்படியா நாலேஜ், இன்டெலிஜென்ஸை தாண்டி கொஞ்சம் கூடுதலான செய்தின்னு வச்சுக்கோங்களேன். ஞானம்னு சொல்றோம் விஸ்டம் அப்படின்னுட்டு. வெறும் அறிவு மட்டும் இல்லாம, நாலேஜ் மட்டும் இல்லாமல், குவிக் விட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லெவல் தாண்டி கொஞ்சம் பெரிய மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா ஒரு ஆள் எம்எல்ஏ ஆவார், அப்புறம் மந்திரி ஆவார், அப்புறமா ஒரு கவர்னர் ஆவார். கவர்னர் ஆனா டீசெண்டா ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். எல்லா கவர்னரும் டீசெண்டான மக்கள், அவங்க வளர்ந்துட்டாங்க, இனிமே எங்கேயும் சண்டை போட மாட்டாங்க, பார்சியாலிட்டி எல்லாம் காட்ட மாட்டாங்க, நாடு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு அம்பேத்கர் நினைச்சாரு. அவர் நினைச்சது தப்புங்கிறது தனி கதை. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் விஸ்டம் உள்ள மக்கள். இந்த விஸ்டத்தை நீ எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண போற? வாட் விஸ்டம் டிட் யூ கெட்? வாட் வுட் யூ லைக் டு இம்பார்ட் இட் ஆன் அதர் பீப்புள், த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் தி கரண்ட் ஜென்ரேஷன்? நீ தான் எழுப்ப போறல.
கற்றுக்கொண்டவற்றை நீ என்ன கொடுக்க போகிறாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் லெக்சர் அஸ் அ கன்வென்ஷன் எப்பவுமே இந்த ரிட்டையர் ஆகிற ஆளுங்க கொடுப்பாங்க. இது என்ன ஐரணி சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் நிஜமாவே லாஸ்ட் லெக்சர் இதுக்கப்புறம் ஒரு லெக்சர் கொடுக்க முடியாது. இப்பவே ஏராளம் கீமோதெரப்பி, மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் சொல்லிட்டாங்க. அதுக்கு நடுவுல இவர் அவ்வளவு மருந்தையும் எடுத்துக்கிட்டு அந்த சர்ஜரி எல்லாம் தாண்டி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது கூட கோளாறு ஒன்று வாமிட்டிங் அது இதுன்னு இருந்துனே இருக்கும். ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட ஏரியா கோளாறு வந்துனே இருக்கும். அதோட கூட இவர் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் அவனுக்கு லாஸ்ட் லெக்சர் கொடுத்துட்றேன்றாரு. லாஸ்ட் லெக்சர் கொடுக்குற டேட் வந்து அவருடைய ஒய்ஃபோட 46வது பிறந்த நாள். ஒய்ஃபுக்கும் தெரியும் இது இறந்து போறாங்கன்னு தெரியும், 6 மாசத்துல போயிடுவாங்கன்னு தெரியும், இதுதான் கடைசி பிறந்த நாள் என் கூட இந்த ஆள் இருக்க போறான்னு தெரியும். ஆனா இந்த ஆளு ஒய்ஃபை விட்டுட்டு நான் யூனிவர்சிட்டியில போய் லெக்சர் அடிக்க போறேன் அப்படின்னு போறான். அதனால கடைசி நாள்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அன்னைக்கு பிள்ளைகளை விட்டுட்டு ஒய்ஃப் மட்டும் வந்து யூனிவர்சிட்டியில அந்த லாஸ்ட் லெக்சர் அட்டன் பண்றாங்க பிசிக்கலா. பட் நிஜமாவே இது கடைசியான இவருடைய லெக்சர். அதுல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் பேசுறாரு, லெசன்ஸ் இன் லிவிங் அப்படின்னும் சொல்றாரு. இவருடைய விஸ்டமும் இருக்குது. நார்மலா ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா அதை எப்படி மக்கள் எதிர்கொள்வார்கள், இவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதுல ஜூலை 2008 இவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போற போது கை குழந்தை 3 குழந்தை இருக்குது. 5 வயசு ஒன்று, 3 வயசு ஒன்று, 1 வயசு ஒன்று, 3 குழந்தைகளோட இறந்து போயிடுறாரு. அப்ப இவருக்கு உள்ளுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இந்த 3 குழந்தைகளுக்கும் என்ன யாருன்னே தெரியாது. குழந்தை பண்ணா கொஞ்சம் போல ட்ரேஸ் ஞாபகம் வச்சிருக்கோம், 2வது குழந்தை 3வது குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு நான் இந்த லாஸ்ட் லெக்சருங்கிற பேர்ல நான் என்ன பண்ண போறேன்னா லெக்சர் அடிக்க போறேன், அது என் குழந்தைக்கும் உதவுற மாதிரி ஒரு லெக்சர் அடிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்றாரு. பார்க்கறதுக்கு ப்ரொஃபஸர்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி, ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அண்டர்லைங் மெசேஜ் என்னன்னு கேட்டா, என்னுடைய 3 குழந்தைங்களும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இதை கேட்டா அப்பா யாருன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்குது அப்படின்ட்டு அதை உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இது ஹெட் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. ஹெட்னா தலை, ஃபேக்குன்னா நிஜமா இல்லை, அது ஒரு பொய் தலை அப்படின்னு. இந்த ராவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 8 தலை இருக்குது, 10 தலை இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேக் ஹெட்னு சொல்லுவாரு. உள்ள டீட்டெயில்ஸ் வர்றப்ப அப்புறம் தர்றேன். அந்த மாதிரி இஸ் கிரியேட்டிங் அ ஃபேக் ஹெட் இன் சச் a way my children will get to know who am I when I am not there physically biologically present to be with them அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆலைஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஆலைஸ் அண்ட் ஒண்டர்லேண்ட் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், லூயிஸ் கரோலோட புக்கு. அதுல ஆலைஸ்ங்கிற அந்த பேர் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கிரியேட் பண்றாரு. 3D அனிமேஷன் அப்படின்னுட்டு கார்ட்டூன் படங்கள் நகர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, வெறும் போட்டோ மாதிரி இல்லாம நகர்ற மாதிரி இருக்குது, அனிமேஷன் வாங்க. அது 3 டைமென்ஷன்ல நிஜமாவே அவங்க நடக்கிறாங்க, பின்னால மரம் இருக்குது, அந்த பக்கம் கார் வருதுன்னு காட்டுற மாதிரி அந்த 3D அனிமேஷன் இவர் முதல்ல உருவாக்குறாரு. இன்னமும் கூட உலகத்துல ஒரு 10% மக்கள் இவர் கொடுத்த ஆலைஸ் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் இது பயன்பாட்டில் தான் இவர் உருவாக்கியது இருக்குதுன்னு சொல்றாங்க. 1996க்கு பக்கத்துல he becomes professor for computer sciences. இந்த 2000 ஏரியாவில் தான் கொஞ்சம் பாப்புலரா காமன் மேனுக்கு வருது கம்ப்யூட்டரு. பட் அதுக்கு முன்னால இவர் கார்னகி மெலன் யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அதுல ஆர்ட்ஸையும் என்ஜினியரிங்கும் ஒன்னா சேர்க்கிறாரு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னு ஒன்று வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோட இவர் ஆர்ட்ஸை கொண்டு வந்து கலை அப்படின்ட்டு இந்த பெயிண்டிங், டிராயிங், கார்ட்டூனு, அனிமேஷன் சொல்றோம்ல, அதை கொண்டு வந்து மிக்ஸ் அடிக்கிறாரு. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி யாரும் மிக்ஸ் பண்ணது இல்லை. அப்புறம் இதே மாதிரி தான் இந்த பிக்சார்னு ஒன்று வரும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் உருவாக்குனது. அவரும் டாய் ஸ்டோரின்னு ஒன்று கொண்டு வருவாரு, பொம்மை எல்லாம் கொண்டாடுவாங்க. ஒரு முதல்ல நாவல் எழுதுவாங்க, அதுல ஒரு 5-10 கேரக்டர் கொண்டாடுவாங்க, அதுக்கு அந்த 10 கேரக்டரையும் பொம்மை ஆக்குவாங்க, அந்த பொம்மையை லட்சக்கணக்கில் மில்லியன்ஸ்ல அடிச்சு அமெரிக்காவை பொழுக்க போட்டு வித்துருவாங்க. அந்த மாதிரி வர்ற போது இந்த ஆலைசன் போட்டு இந்த சாஃப்ட்வேர் ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு இவரு. அப்புறமா இவர் வந்து ரியலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆகட்டும் பார்த்துக்கலாம், நாளைக்கு வரட்டும், அப்புறம் பின்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு பல நேரங்களில் சொல்றோம்ல, நம்ம ஒத்தி போடுறோம் அப்படின்னுட்டு. இந்த பழைய ராஜா கதைகள், இந்த தெனாலிராமன் கதையில எல்லாம் வரும். அது யாரோ ஒரு புலவர் நல்லா பாடுவாரு, அப்புறமா அவருக்கு காசு கொடுக்கணும், ஆனா ராஜா என்ன சொல்லுவாரு, நான் நாளை கொடுக்குறேன்னு. உடனே தெனாலிராமன் என்ன சொல்றாரு, ஊர் புறம் தண்டோரா போட்டுருவாரு, மிகப்பெரிய விழா கொண்டாடுவாங்க. எதுக்குன்னு கேட்டா, ராஜா நாளை காலைல வருவேன், நாளைக்கு வரைக்கும் சாக மாட்டேன்னு நம்புறாரு,
அதனால நம்மளாம் ராஜா நாளை வரைக்கும் சாக மாட்டாரு, கொண்டாடலாம் அப்படின்னு. அப்பதான் ராஜாவுக்கு தெரியும் நிறநல் உடன் ஒருவன் நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படின்றது வரும். அதனால இன்னைக்கு இருக்கிறோம், அது தூங்கி எழுந்தா அது விழித்தால் உண்டு, இல்லைன்னா சாக்காடு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால இவர் நிஜமாவே டைம் வந்து இவர் டேஸ் ஆர் கவுண்டடும்பாங்க. உன் வாழ்நாள்கள் எண்ணப்பட்டு விட்டதுங்கிறது ஒரு அதிகாரத்தோட கூடிய ஒரு மிரட்டல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இவருடைய வாழ்நாள் எண்ணப்பட்டு விட்டது, அது இவருக்கும் தெரியுது. பட் ஹவ் இஸ் இ டேக்கிங் இட் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யாருக்கு வேணா ப்ராப்ளம் வரலாம், சிக்கல்னு வரலாம், பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு ஒன்று வரலாம். பட் ஹவு டு வி என்கவுண்டர் தட், ஹவு டு வி கெட் அலாங் வித் தட், அண்ட் வாட் டு வி டூ வித் இட், அண்ட் ஹவு டு வி பெர்சிவியர், அண்ட் வாட் ஆர் வி லிவிங் as a legacy in spite of all the setbacks or all the things that go wrong. அதுல சரின்னுட்டு அப்புறம் இவர் லாஸ்ட் லெக்சர் கொடுக்குறாரு. இந்த லாஸ்ட் லெக்சரை அப்புறம் புக்கா மாத்துறாங்க. இப்ப காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி புத்தக வடிவத்துக்கு மாத்துறாங்க. அது எவரே இன்னொருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டி வச்சுட்டு இந்த வேலை பார்க்குறாரு. எது ஆள் சிக்கு, உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ணினே இருக்கிறாங்க, என்ன ஏதாவது ஒரு கோளாறு நடந்துனே இருக்குது, வலிச்சுனே இருக்குது, பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது, 3 குழந்தை இருக்குது, ஒரு ஒய்ஃப் இருக்குது, இதுக்கு நடுவில் இருந்தாலும் புக் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரை வச்சுட்டு புக் எழுதுறாரு. ஏன் அது ஒய்ஃப் சொல்றாங்க, என்னோட இல்லாமல் குழந்தைகளோட இல்லாம நீ எதுக்கடா புக் எழுதுற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லாஸ்ட் லெக்சரும் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்றாரு. ஒரு 300 ஸ்லைடை உருவாக்கி ஒரு 1 ஹவருக்குள்ள எல்லா ஸ்லைடையே போட்டு காமிச்சிடலாம், ஒரு லைன் பேசி காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 300 ஸ்லைடு உருவாக்குறாரு. கடைசி நேரம் வரைக்கும் 10 மணி லெக்சர்னா 9 மணி வரைக்கும் லேப்டாப்ல கரெக்ஷன் பண்ணி இதை குறைச்சி அதை குறைச்சி இதை மாற்றி அதை மாற்றி அல்டிமேட்டா ஒரு 1 ஹவர் லெக்சர் டெலிவர் பண்றாரு. அந்த லெக்சருக்கும் நிறைய ப்ரிப்பேர் பண்றாரு. அதுவும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப தெரியல, பட் மனைவிக்கு வருத்தமா இருக்குது, என் கூட இல்லாம குழந்தைகள் கூட இல்லாம ஏன்டா இந்த புக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அல்டிமேட்லி இந்த புக்கை வந்து இந்த வால்ட் டிஸ்னி குரூப் இருக்குது, அந்த வால்ட் டிஸ்னி குரூப்புக்கு தான் இவர் அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த டிஸ்னி லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 40-50 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மலை இருக்கும், அதில் ஒரு அருவி இருக்கும், அப்புறம் தண்ணி ஓடின்னு இருக்கும், எல்லாம் சேர்ந்து கலந்த கலவையை வாங்கி 50 கிலோமீட்டர் வாங்கி 50 கிலோமீட்டர் மொத்தத்துலையும் ஒரு 20,000-30,000 எம்ப்ளாயீஸை போட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் இந்த நிறைய விதமான பொம்மைகள் இருக்குது இல்லையா, மிக்கி மவுஸ், மின்னி மவுஸ், டொனால்ட் டக்குன்னு அதெல்லாம் கொண்டாந்து உள்ள போட்டு, அது உலகளவில் மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் பார்க் எது நம்பர் 1ன்னு கேட்டிங்கன்னா டிஸ்னி லேண்டு. அதுல இவர் அந்த அனிமேஷன் ஒர்க்கெல்லாம் இவர் பண்ணி கொடுக்குறாரு அவங்களுக்காக. அந்த டிஸ்னி லேண்டு பப்ளிகேஷனும் வச்சிருக்குது, அவங்க இந்த புக்கை பப்ளிஷ் பண்றாங்க. இனிஷியலா அவங்க நினைச்சாங்க சரி ஒரு 40,000 காப்பி அடிக்கலாம்னு அடிக்கிறாங்க. அது 40,000 காப்பி அடிக்கிறோம்னு சொன்ன உடனே அது ஆர்டர் வந்து 1 மில்லியனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 10 1 மில்லியன் அடிச்சு, அப்புறம் 2 மில்லியன் அடிச்சு, அது கிட்டத்தட்ட 3 மில்லியன் இன்னும் வித்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ், 35 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. உலகளாவிய அளவில் எல்லா நாடுகளுக்கும் இந்த புத்தகம் போயிருக்கிறது. மிகச்சிறந்த புத்தகம். இது அடிக்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி பேப்பர்லாம் பழுப்பு கலர்ல, அதாவது ரொம்ப இதா இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷா, ஒரு 40 வருஷம் ஓல்டு புக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. வேணும்னே ஒரு பழுப்பு கலர்ல தான் இருக்கும் பேப்பர், எடுக்கிறப்ப இது பழைய புக்கு போல இருக்குது, இருக்கும் ஒரு 1960 70 அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பேப்பரை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல இது பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். இது டெத்தை பத்தியும் அது சரௌண்டிங் ஏரியா இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணாங்களா இருக்கக்கூடும். இதே மாதிரி இன்னொரு புக்கு ரிச்சர்டு பாக்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு, இல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறாரு. இந்த புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு மாதிரி இருக்கும், நிஜம் புது புக் இது, பார்க்குறப்பவே இது எங்கேயோ ரொம்ப பழசு மாதிரி அடிச்சு வச்சிருப்பாங்க. இது எங்க பார்த்தாலுமே பழசு மாதிரி இருக்கும். இவங்க வேணும்னே இந்த மாதிரி பண்றாங்க, அழுக்கா என்ன தேஞ்சி கெஞ்சி தண்ணி ஊற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அது நான் இன்டென்ஷன்லாம் பண்ணப்பட்ட செய்தி இது, சரியா. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னால், சாரி, இவங்க புக்கை இவ்வளவு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இது அல்டிமேட் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, த பவர் ஆஃப் லிவிங் ஃபுல்லி ஃபேஸிங் மார்டாலிட்டி வித் கிரேஸ். இறந்து போகிறேன் அப்படிங்கிறத ஒரு தகுதி வாய்ந்த மனிதன் எப்படி அப்ரோச் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது. லீவிங் எ மீனிங்ஃபுல் லெகசி, மக்களுக்கு ஏதாவது விட்டு விட்டு செல்லுதல்.
இன்ஸ்பைரிங் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹூ ஈ மே நாட் சி வுட் நாட் சி. நான் பார்க்காத, எனக்கு தெரியாத, முகமே தெரியாத எனக்கு அப்புறம் பிறக்கிறவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒய்ஃப் ஜே அப்படின்னு பேர், ஜேஏஐஏ, ஜெயின்னு சொல்லாம ஜேன்னு சொல்றாங்க. அந்த ஜே வந்து பாக்குறாரு. அப்புறம் யூனிவர்சிட்டியில இவர் ஒரு லெக்சர் எடுக்கிறாரு. அந்த லெக்சருக்கு அவங்க வர்றாங்க. லெக்சர்ஸ் முடிஞ்சு ஒன்னா உட்காந்து, இது வேற ஒரு லெக்சர், ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்ப அந்த பெண்ணோட உட்காந்து இவர் அந்த டேபிள்ல சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இவர் சொல்றாரு, வா நம்ம போய் ஒரு ரவுண்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு வர்றா. அதுக்கப்புறம் இவர் அடுத்த நாள் இவர் புறப்பட்டு ஊருக்கு போகணும், திரும்பி போகணும் இவருடைய ஊருக்கு. ஃப்ளைட்டை ஒரு நாள் தள்ளி போடுறாரு இவரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்றாரு, என் ஃப்ளைட்டை நான் நாளைக்கு தள்ளி போட்டுக்கிறேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஆள் கொஞ்சம் கன்சர்ன்டா இருக்கிறான், கொஞ்சம் டெசிஷன்ஸ் எடுக்கிறான், வாங்கின ஃப்ளைட் டிக்கெட்டை தள்ளி போடுறான். அன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங், ஈவினிங் ஒரு பார்ட்டின்னு ஒன்று, அந்த பார்ட்டியை கேன்சல் பண்றேன்னு கேன்சல் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி பார்க்குற போது இவருக்கு என் மேல பிடிச்சிருக்குது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தெரிய வருது. அண்ட் தென் தே கெட் அலாங் டுகெதர் அண்ட் தே கெட் மேரிட். சரியா, ரொம்ப சிம்பிள் செரிமனி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஜே சொல்றாங்க. இவர் ஏதாவது ஒன்று ஃபிளாஷியா பண்ணி ஆகணும், ஒன்று ரொம்ப அட்ராக்டிவா பண்ணணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து பேசி, சரி கல்யாணத்தை என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிளா வரணும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சு திருமணத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா ஒரு ஹாட் ஏர் பலூன் எடுத்துக்கிட்டு அதுல போய் நீ நானும் உட்காந்துட்டு பலூனை கொளுத்தி விட்டோம்னா பலூன் மேல பறக்கும், அதுக்கு போய் இன்னொரு இடத்துல லேண்ட் ஆகும், அதுல போகலாம். அது கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி லேண்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கும். இல்லை கைட் பண்ண ஆள் இருந்தாங்கன்னா தெரியாது. ஹாட் ஏர் பலூன்ல போறோம் நம்ம, வி வில் ஹேவ் அ ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு சாயங்காலம் 6 மணிக்கு பலூன் எடுத்தாங்களாம். அது இறங்க வேண்டிய பலூன் இறங்க மாட்டேங்குச்சான். அது எங்க போகணுமோ அங்க போகாம அது வேற எங்கேயோ போச்சான். ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போய் அது எங்கேயோ ரயில்வே தண்டவாளத்துல வந்து இறக்கி விட்டுச்சா. ட்ரெயின் வேற வந்திருந்ததா. அப்புறம் இதை பிடிச்சி வெளியில இழுத்து ட்ரெயின் ட்ராக்ல இருந்து தப்பிச்சு வெளில ஓடி, இன்னைக்கு ஆனது தப்பிச்சோன்னு அவன் பொழைச்சோன்னுட்டு வெளில ஓடி வந்தாங்களாம். ஸோ சொல்ல வர்ற செய்தி, கல்யாணத்தன்னைக்கு 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கலாம்னு பார்த்தா உசிரே போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால சண்டை போடாம சரி ஒத்துமையா இருப்போம், வி வில் செலிப்ரேட் வெட்டிங் நைட்டுன்னு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல the man is odd, the man is different. நான் ருட்டீனா இருக்க நீங்க பார்க்குற ஆளாக இவர் இல்லாமல் மாறுபட்ட மனிதராக இருக்கிறாரு. அப்புறம் இதுல ஒரு 20 பாயிண்ட்டும் இன்னும் முக்கியமான இந்த புக்ல இருக்கிற ஒரு 20 பாயிண்ட், அந்த 20 பாயிண்ட்டும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்றேன், பார்க்கலாம். அந்த புத்தகத்துல இருக்கிற கண்டென்ட் ஒண்ணு வந்து டிகர் ஆர் இயோருங்கிறாங்க. டிகர் வந்து இந்த டைகர் மாதிரி டிஐஜி, இன்னொரு ஜி சேர்த்துக்கணும், டிகர் அப்படின்ற டிஐஜிஜிஇஆர். அப்புறம் இயோருங்கிறது இஇஒய்ஓஆர்இ. இதுக்கு சரியான மீனிங் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. பட் மோஸ்ட்லி இவங்க என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது டிகருங்கிற ஆளு பாசிட்டிவான ஆளு, எல்லாத்துலேயுமே நல்லது எதுன்னு பார்க்குற ஆளு, எந்தூசியாஸ்டிக்கான ஆளு டிகர். இந்த பக்கம் இயோருங்கிற ஆளு எப்போ பார்த்தாலும் இந்த லோத்திங் இன் செல்ஃப் பிட்டிம்பாங்க. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு இங்கே வலிக்குது, உனக்கு அங்கே வலிக்குது சொல்லினே இருந்தால் இதே மாதிரி செல்ஃப் பிட்டி இன்னொரு ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்களும் எனக்கு இங்கே தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 பேருமா சந்தோஷமா வலிக்குது வலிக்குதுன்னு பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது இந்த மாதிரி அவங்க செல்ஃப் பிட்டி கிரியேட் பண்ற ஆள். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இதுல டிகரா இருக்கிறது எப்படி, நிஜமாவே வலிக்குது, நிஜமாவே கேன்சரு, நிஜமாவே பிரச்சனை, நிஜமாவே சாகத்தான் போறோம், நிஜமாவே குழந்தைகளை விட்டுட்டு போறோம், புரியுதா? ஆனாலும் கூட நான் இதை பாசிட்டிவா பார்க்குறேன், ஆப்டிமிஸ்டிக்கா பார்க்குறேன். இது எவ்வளவு தூரம் மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு நான் என்னுடைய ஹாப்பினஸை நான் மேக்சிமைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து டிகர் ஏரியா. என்ன, ஐ டோன்ட் நோ ஹவு நாட் டு ஹேவ் ஃபன். என்ன வேணாலும் ஆகட்டும், இந்த ஃபன்னுங்கிற எலிமெண்ட் இல்லாமல் வாழ எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் எப்படியும் எல்லாத்துலேயும் ஃபன்னு கிரியேட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் லெக்சருக்கு நடுவுலையும் இவர் அந்த ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கார்னகி மெலன் யூனிவர்சிட்டியில் நான் தண்டால் எடுத்து காட்டுறேன் பார் அப்படின்னுட்டு புஷ்அப்ஸ்ன்னு அங்கே வந்து 10 புஷ்அப் பண்ணி காமிக்கிறாரு. உடம்பு ஹெல்த்தியாக தான் இருக்குது, நான் அவள் தான் கோயிந்தான் நீ நினைக்காத, இன்னமும் ஐ வுட் லைக் டு ஹேவ் ஃபன் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு. ஆச்சா, டெர்மினல் பேன்க்ரியாட்டிக் கேன்சரா இருந்தாலும் கூட ஐ ஆம் கோயிங் டு ஹாவ் ஃபன், இது யாரும் தடுக்க முடியாது. என்ன எவ்ரிடே எங்கையில இருக்கிறத
நான் ஒவ்வொரு நாளும் விளையாடத்தான் போகிறேன். நான் படுத்துக்கிட்டு ஐயோ முடியலையே முடியலையே வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துருக்க மாட்டேன். நான் வந்து கடைசி வரைக்கும் விளையாடத்தான் போறேன். இதுல 180 பவுண்ட் இருந்தவர் 140 பவுண்டுக்கு 40 பவுண்டு வெயிட் குறைஞ்சும் போகுது. ஆனாலும் கூட எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல நான் ஐ வில் ஆல்வேஸ் பி அ டிகர் அப்படிங்கிறாரு. இந்த ஈயோருங்கிற ஆளு மழை பெய்த என்ன பண்றதுன்னு கேட்பாரு. இந்த டிகருங்கிற ஆளு மழை பெய்தா தண்ணியில எகிரி எகிரி குதிக்கலாம் வா, கப்பல் ஓடலாம் வா அப்படின்னு நினைப்பாரு. நான் பல நேரங்களில் நான் இங்கேயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மழை பெய்யும், நான் பாட்டுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி மழையில போயிட்டு மழையில திருப்பி வருவேன். மழை வில் நெவர் டிசைட் மை லைஃப் அப்படிங்கிற டெசிஷனை நான் 20 வயசுலயே எடுத்துட்டேன். மழை வந்து என்னை நிறுத்தாது, என்னை லேட் ஆகாது, என்னை எதுவும் பண்ணாது. மழை பாட்டுக்கு பெய்யும், நான் பாட்டுக்கு என் வேலை எல்லாத்தையும் செய்வேன். வேணும்னா என்னுடைய செல்போனையும், இப்போ லேட்லி செல்போனு இல்லை பர்ஸு, அதுக்கு முன்னால் நான் ஒரு ஆர்கனைசர்னு ஒன்று வச்சுருப்பேன் அந்த காலத்தில். அந்த ஆர்கனைசர் இதெல்லாம் தூக்கி நான் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். மிஞ்சி போனால் என்ன, மழை பெஞ்சா ட்ரெஸ்ஸு நனைஞ்சு போகும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு பனியன் சட்டி ஒரு துண்டு அஞ்சையும் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு ஆஃபீஸுக்கு போ. ஏன்னா நந்தினே போகலாம் வண்டியில். அங்கே போய் மாற்றிக்குவோம், எல்லாத்தையும் மாற்றிட்டு தோட்டிட்டு வேற ட்ரெஸ் மாற்றினா ஆஃபீஸ்க்குள்ளே பார்த்துட்டு சாயங்காலம் வந்து திருப்பி போட்டால் முடிஞ்சுச்சு. இதுக்காக எந்த எல்லாத்தையும் மாற்றுறது எப்படி, லீவ் எதுக்கு போடுறது, ஆகா ஓகோன்னு திட்டுறது. மழை பாட்டுக்கு மழை பெஞ்சா ட்ரெஸ் நினைவு வேற ஒன்றுமே ஆகாது. புரியுதா? நீங்க செத்தெல்லாம் போக மாட்டீங்க, கரைஞ்செல்லாம் போக மாட்டீங்க. மழைக்கும் கோல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால இவன் இந்த டிகர் ஆள் என்ன பண்ணுவாரு, மழை கிடைச்சா இது மழையை எப்படி மேக்சிமைஸ் பண்ணலாம், ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் அப்பான் மை ஹாப்பினஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் வாட் இஸ் அவைலபிள் டு மீ. கையில இட்லி இருந்தா இட்லி சாப்பிடுவோம், தோசை இருந்தா தோசை சாப்பிடுவோம், சப்பாத்தி இருந்தா சப்பாத்தி சாப்பிடுவோம். எது இல்லையோ அது தேடின்னு போகக்கூடாது, இருக்கிறத மேக்சிமைஸ் பண்றது எப்படி. இஃப் யூ ஹேவ் அ லெமன் கோ ஃபார் லெமன், டோன்ட் ஆஸ்க் ஃபார் காஃபின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் மழை வருதுன்னு தெரியுது, ஒரு ஆள் என்ஜாய் பண்றது எப்படின்னு பாக்குறாரு, ஒரு ஆளு எல்லாத்தையும் தள்ளி போடுறது எப்படி, கம்ப்ளைண்ட் பண்றது எப்படின்னு பாக்குறாரு. அந்த டிகராக இருக்கிறது நல்லது. இவர் டிகராக இருந்ததுனாலதான், இந்த லாஸ்ட் லெக்சர் கொடுத்ததுனாலதான், இந்த புக் எழுதுனதுனாலதான் இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்துருக்குது. இவர் ஐயோ வலிக்குதுன்னு கான்சன்ட்ரேஷன் மாதிரி நான் படுத்துக்கிட்டு படுக்கையிலேயே அழுகிட்டு உட்காந்து நொந்துக்கிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே நடந்திருக்காதே. இன்னொரு கேன்சர் பேஷண்ட் இன்னொரு ஆள் செத்து போனார், அவ்வளவுதானே. தட் பிகம்ஸ் ஒன் மோர் இன்சிடென்ட். யூ ஜஸ்ட் ஆட் அப் டு நம்பர். பட் திஸ் மேன் வாஸ் டிஃபரெண்ட், altogether different, unexpectedly different. சரியா? அதுக்கப்புறம் ஏர்னஸ்ட் பர்சன் வர்சஸ் ஹிப் பர்சன் அப்படிங்கிறாரு. ஏர்னஸ்ட்னு சொல்ற போது இவர் வந்து ஹிப் பர்சன்கிற ஆளு இம்ப்ரெஸ் பண்றது எப்படி, வேலை பண்ணமோ பண்ணலையோ அதை மேல இருக்கிற ஆளுக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எப்படி நம்ம கலர் கொடுத்து காமிக்கிறது அப்படிங்கிற ஆளு. லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன, ட்ரெண்ட் என்ன, மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்து வாட் மேக்ஸ் யூ லுக் குட், இன்னைக்கு எது நடக்குதோ அந்த ட்ரெண்டோட நானும் சேர்ந்து ஐ வில் ஆல்சோ பியூட்டிஃபை மை செல்ஃப் அண்ட் ஐ வில் ஆல்சோ ஆக்ட் அலாங் வித் தெம், நான் சேஞ்சிங் வித் சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஆளு ஹிப் பர்சன். இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், புட் ஆன் ஆக்ட், மற்றவங்களுக்காக காட்டப்படுகிற செய்தி. ஆனா ஏர்னஸ்ட்ங்கிற ஆளு ஜெனுவைன் கனெக்ஷன். அவர் வந்து நிஜமாவே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறாரு. அந்த ஆள் ஏர்னஸ்ட் பர்சன் சொல்றாரு. அதனால ஹிப் பீப்புள் வந்து சொசைட்டியோட ஃபிட்டின் ஆகிறது எப்படின்னு பார்ப்பாங்க, ஏர்னஸ்ட் பீப்புள் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது எப்படின்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஐ சூஸ் டு பி அன் ஏர்னஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாரு. அதுல நான் தண்டால் எடுக்கிறது வந்து ஷோ ஆஃப் மாதிரி இருக்கும், ஆனாலும் கூட ஐ வாண்டட் டு கன்வே தி அண்டர்லைங் மெசேஜ் தட் ஸ்டில் ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம்திங் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் மை செட்பேக்ஸ் அப்படிங்கறத நான் டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உன்னை கேட்டோமா நாங்க கேன்சர்ல உனக்கு வலிக்குது இல்ல, இன்னத்துக்கு நீ தண்டால் எடுத்து காமிக்கிற அப்படின்னு கேட்டு அதை ஹிப்னு மாத்தாத, இல்ல உள்ளுக்குள்ள ஐ எம் an earnest person, I want to let people know if he could do it I could also do certain things, if not cancer, வெறும் தலைவலி காய்ச்சல் ஜுரம்னு வந்ததுன்னா கூட நான் அதுக்கு நான் மாற்று ஒன்று கண்டுபிடிக்கலாமே அப்படிங்கிறதுக்கான வழிவகை இவர் காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஏன் யுவர் சீட் அட் த டேபிள் அப்படிம்பாங்க. முதல்ல ஏர்னிங் அட் த டேபிள்னா அந்த டேபிள்ங்கிறது ஒரு முக்கியமான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான ஒரு 4 பேர் மட்டும்தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது வந்து டாப் பீப்புள், அந்த பிரசிடென்ட் விபின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி பிரின்சிபல் மாதிரி இருப்பாங்க, கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. அந்த 4 பேர் மட்டும் உட்காருது, அது முக்கியமான டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள்ல நீங்க வந்து உட்காரணும்னா நீங்க வேற எங்கேயோ ஒன்னு டெலிவரி பண்ணிருக்கணும்.
இந்த டேபிளுக்கான காசு கொடுக்குறோம்னு அர்த்தம் இல்லை. ஹோட்டல்ல பெஸ்ட் டேபிள் நான் ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து வாங்குறேன் இல்ல. யூ ஹவ் டன் சம்திங் எல்ஸ். யூ ஆர் எ கிரேட் ப்ரொஃபசர் சம் பிளேஸ் எல்ஸ். யூ டன் ரிட்டன் வண்டர்ஃபுல் புக்ஸ். இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிருக்கிறீங்க. புது டாபிக் ஆலைஸ்ன்னு ஒன்று உலகத்துக்கு கொடுத்துருக்குறீங்க. இது ஆர்ட்ஸையும் இன்ஜினியரிங் ஒன்னா போட்டு மிக்ஸ் அடிச்சு புதுசா ஒரு காக்டெயில்னு உலகத்துக்கு கொடுத்துருக்குறீங்க. மெடிசனையும் இன்ஜினியரிங் மாற்றி கொடுத்து தான் எல்லா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸையும் ஒரு காலத்துல கொண்டு வந்து அது என்ஜினியர் ஆர்ட்ஸை மதிக்கவே மாட்டான், ஆர்ட்ஸ்காரன் என்ஜினியரை மதிக்கவே மாட்டான். இவனும் அவனும் ஒத்தே போக மாட்டானு. ரெண்டு பேரோட வேவ் லெங்த் வேற. ஆனா அந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து உட்கார வச்சு ரெண்டு பேருமா ஒரு புது சாஃப்ட்வேர் ஒரு புது ஐடியாவை கிரியேட் பண்ற ஏரியாவை இவர் பண்றாரு. 50 பேர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஏராளமான மக்கள் கத்துக்கிறாங்க இந்த மாதிரி. சரியா? அதுல இவர் ஏர்ன் யுவர் சீட் அட் த டேபிள் அப்படிங்கிறாரு. அந்த மெயின் டேபிள்ல விஐபி டேபிள்ல அந்த பெரிய மனுஷங்களோட நீ உட்காரணும்னா நீ அதுக்கு வேற ஏதாவது பண்ணிருக்கணும். இன்னோவேஷன், டிஸ்கவரி, இன்வென்ஷன் அப்படின்னு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்கணும். அதுலயும் ஒரு பில்டிங் வர்ச்சுவல் வேர்ல்ட்ஸ் வந்துட்டு இந்த கண்ணாடி ஒண்ணு போட்டு பார்த்தா அதுக்குள்ள வேற ஒரு உலகம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெர்ச்சுவல் வேர்ல்டுங்கிற மாதிரி இவர் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி ஆர்டிஸ்டை கூட்டியாந்து உட்கார வச்சு என்ஜினியரை கூட்டியாந்து வச்சு மிக்ஸ் அடிச்சு பண்றாரு. இவர் அந்த பயனியர்ஸ் சொல்லுவாங்கல்ல, உருவாக்கியவர்கள். அந்த பில்டிங் வர்ச்சுவல் வேர்ல்ட்ஸ்ல உருவாக்கிய பயனியர்ஸ்ல இவர் ஒரு முக்கியமான ஆளு. 1998ல ஆரம்பிச்சு 10 வருஷம் இவர் கற்றுக் கொடுக்கிறார். வர்ச்சுவல் வேர்ல்டை உருவாக்குவது எப்படின்னு இவர் ப்ரொஃபஸராக கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல. என்டர்டைன்மெண்ட் டெக்னாலஜி சென்டர்னு உருவாக்குறாரு 1998ல கார்னகி மெலன் யூனிவர்சிட்டியில. என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது தனி ஏரியா, டெக்னாலஜிங்கிறது தனி ஏரியா. இந்த டெக்னாலஜியும் என்டர்டைன்மெண்ட்டையும் ஒன்னா கொண்டாந்து போட்டு கலக்கி இது கார்னகி மெலனில் கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த யூனிவர்சிட்டி தான் ஸ்டாண்டர்டு. இவங்க பண்ற லெவலுக்கு நீ பண்ணா ஒன்று பெஸ்ட், இது லெவலுக்கு நீ பண்ணலன்னா இதுல இருந்து மார்க் போடுவாங்க. இதுக்கு 100ன்னு பேரு. இவர் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரோ இந்த என்டர்டைன்மெண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில அதுதான் ஸ்டாண்டர்ட் 100. இதுக்கு கிட்டத்தட்ட வந்ததுன்னா உனக்கு 90-95 மார்க் போடுவான். ரொம்ப தூக்கி போட்டோம்னா 40-30ன்னு போட்டுருவான். ஆனா இதுதான் அளவுகோல். இவர் அந்த சப்ஜெக்டை உருவாக்குறாரு, கோல்டு ஸ்டாண்டர்ட்னு உருவாக்குறாரு. இதுதான் அளவுகோல் சொல்றாரு. மற்றவங்கள இதை வச்சு அளந்துக்கோ அப்படின்னும் இவரா பண்ணல. based on his contributions that became the order of the day and people started using whatever CMC did in their entertainment technology industry. Whatever they did, that became the parameter. அளவுகோலாக மாறுகிறது. Randy earned his seat not once but repeatedly by teaching, by researching, by innovating and by building lasting institutions. இதெல்லாம் பண்ணி இவர் அந்த டேபிள்ல வந்து உட்காருவதற்கான தகுதியை பெறுகிற மனிதராக இருக்கிறார். அப்புறம் கம்ப்ளைனிங் டு சால்விங்னு சொல்றாரு. இப்போ ஏன் கடவுளே ஊர்ல எல்லாரும் இருக்கிறப்போ எனக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டியே, நீ நியாயமா தர்மமா இது அடுக்குமா, நீ எல்லாம் கடவுள் தானா, எனக்கு வர வர கடவுள் நம்பிக்கையே போயிடுச்சு, டேய் நான் நல்லா இருந்தா கடவுள் இருக்கிறாரு, நான் நல்லா இல்லைன்னா கடவுள் இல்லை, அந்த மாதிரி ஒரு லாஜிக்கெல்லாம் வச்சுன்னு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இப்போ வேணாம் அது. கம்ப்ளைனிங்க பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. எது ஒர்க் அவுட் ஆகல, பூத கண்ணாடி ஒன்று வச்சுன்னு போவாங்க, கையில் எப்பவுமே லென்ஸ் இருக்கும், அந்த லென்ஸ் வச்சு எது சரியா இல்லை அப்படின்னு தேடிக்கிட்டே போறது. மைக்ரோஸ்கோப்பும் லென்ஸும். இந்த நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு செலவு பண்ற எனர்ஜியில 10% எடுத்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்னொரு தடவை நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணக்கூடும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்க பார்வையின் கோணம் மாறும், உங்க ரிசல்ட் மாறும், உங்க பெர்ஃபார்மன்ஸ் மாறும், உங்க ரிலேஷன்ஷிப் மாறும், உங்க கம்யூனிகேஷன் மாறும், உங்க அவுட்லுக் டு லைஃபும் மாறும். ஆனா நம்ம ஆளு கம்ப்ளைண்ட் பண்றதே தொழிலா வச்சிருக்கிறாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, எல்லாம் நல்ல ஒரு ஆளை பத்தி சொல்லுங்க வந்தா கடைசியில அதை பத்தி ஒரு குறை ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா கூட பாரு அப்படின்னு ஒரு இக்குவார்த்தை ஒண்ணு போடுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் நிறைய இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளைனிங் டஸ் நாட் ஒர்க் அஸ் அ ஸ்ட்ராட்டஜி. வி ஆல் ஹேவ் ஃபைனைட் டைம் அண்ட் எனர்ஜி. இவ்வளவுதான் உனக்கு எனர்ஜி, இவ்வளவு வெயிட் தான் உன்னால் தூக்க முடியும், இவ்வளவுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. Every minute that you go on complaining, what happens is you are not truly living. You are not creating anything. You are not productive. You are not a likable person at that point of time. Nobody likes a complaining person. உன் லைஃபை நீ ஏன் கெடுக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. கையில 3 குழந்தை இருக்குது, 47 வயசு ஆகுது, 5 வயசு 3 வயசு 1 வயசு இருக்குது. அப்போ எனக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு குழந்தைய 18 வயசு வரைக்குமாவது வளர்க்க வேணாமா கடவுளே அப்படின்னு கேட்காம, இப்போ இருக்குது நான் போறேன்,
நான் கிரியேட் பண்றேன், லாஸ்ட் லெக்சர்ல கிரியேட் பண்றேன், ஒரு புத்தகத்துல கிரியேட் பண்றேன், இதை வந்து என் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்குறேன். ஃபேக் ஹெட்னு சொல்லி ஒரு ஃபேக் ஹெட்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து பசங்கள் எல்லாம் எப்படியோ முட்டாய் கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி உள்ள கூட்டியாந்துடுறது. ஏன்னா உங்களுக்கு பொம்மை வரைகிறது எப்படின்னு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு வர்றாரு. இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா, என்டர்டைன்மெண்ட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில இவர் 50 பசங்களை உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாம் படம் வரைகிறது ஈஸியா, படம் வரைகிறது எப்படி அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி உள்ள கூட்டு வந்து நைஸா நைஸா கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட்வேர் சேர்த்து உள்ள விடுறாரு. அந்த சாஃப்ட்வேர் கோடிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரணும். எடுத்த உடனே கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் படம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சா ஒரு பேர் உள்ள வந்திருக்க மாட்டான், படத்துக்கும் வந்தே இருக்க மாட்டாங்க, இதே அதையும் கனெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. இவர் முட்டை என்ன கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா படம் வரைகிறது எப்படின்னு நான் கற்றுக் கொடுக்குறேன், 3D அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி அனிமேஷன்ல ஆரம்பிச்சு கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறமா இது 5, 50, 100, 500, 1000, 5000, 10,000, லட்சம்னு உலகம் பூரா பரவுது. ஒரிஜினலா இவர் ஐடியா வந்து என்ன, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கணும், they need to learn coding and all other things. But had he told them this, they would not have come here. அப்போ என்ஜினியர் இந்த பக்கம் வருவான், ஆர்ட்ஸ் காலேஜ் வரமாட்டான். ஆர்ட்ஸ் காலேஜுக்காரங்கிட்ட படம் வரையுது எப்படின்னு சொன்னீங்கன்னா என்ஜினியர்காரன் வரமாட்டான். ரெண்டு பேரையும் ஒன்னா கொண்டாந்து சேர்க்கணும், ரெண்டு பேருக்கும் முட்டாய் கொடுக்குறோம் பாருன்னுட்டு வேற ஏதோ ஒன்று சொல்லி உள்ள கொண்டாட சொல்லி ப்ரோக்ராமிங்கே இல்லாம நீ படம் வரையலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் சின்னதா ப்ரோக்ராம் போட்டா இன்னும் கூட கலர்ஸ் கத்துக்கலாம், இன்னும் ஒன்று போட்டோன்னா பறக்க வைக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து உங்களை இன்ட்ரெஸ்டை உருவாக்கி டோட்டலா எல்லாரையும் எக்ஸ்பர்ட்டா மாத்துறாரு. அதுதான் ஒரு ஃபேக் ஹெட்னு சொல்றாரு. அந்த வாத்தியாருக்கு மட்டும்தான் தெரியும் அல்டிமேட்டா இந்த பசங்களை என்ன பண்ண போறாங்கன்னுட்டு. பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு தெரியாது. பசங்க நினைக்கிறாங்க நம்ம ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க பொழுது அது கத்துக்கலான்னு வர்றாங்க. பை ப்ராடக்ட் வேற ஏதோ ஒன்று கத்துக்கிறாங்க. அதன் மூலமாக ஒரு பெரிய மிக்சர் ஒன்று கிடைக்குது, ஒரு பிரமாதமான காம்பினேஷன் அசோசியேஷன் கிடைக்குது. இவரு கம்ப்ளைண்ட் பண்ணல, என்ஜினியர்டு சொல்யூஷன்ஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சாரு, பிள்ளைகளுக்கு காசு சம்பாதிச்சு வைக்கணும், கையில இருக்குது 6 மாசம், அது எப்படி பண்ணலாம், 1.5 வருஷம் வச்சுக்கோங்களேன், 1.5 வருஷம் கையில இருக்குது. அப்போ முதல்ல சொன்னாங்க சரியாயிடுச்சுன்னு நம்பினாரு, ஒரு வருஷம் கழிச்சு 6 மாசம் தான் போடான்ட்டானுங்க. இவன்னு சொல்றாரு 6 மாசத்துக்குள்ள துட்டு பண்ணுவது எப்படி, எப்படி பண்ணலாம், இது வரைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து பண்ண முடியாது, ஏன்னா கரெக்டா சம்பளம் வரும், கரெக்டா செலவாயிடும். இப்போ லாஸ்ட் லெக்சர்னு கொடுத்தது 35 மொழியில டிரான்ஸ்லேட் ஆகி மில்லியன்ஸ்ல புக்கு வித்து, இப்போ இது வந்து ஒரு அதை வந்து ஃபண்டு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இப்போ அந்த பணம் பிள்ளைகள் வளர்க்கறதுக்கு உங்களுக்கு உதவுது. அப்போ மிகப்பெரிய அளவில் மில்லியன் காப்பீஸ் விற்குது. அவன் மில்லியன் காப்பீஸ் விற்கிற போது ஒரு காசு வருது இல்லையா, ராயல்ட்டின்னுட்டு. அந்த ராயல்ட்டி தட் சஸ்டெயின்ஸ் த பீப்புள். அப்போ இந்த சில்ட்ரன் வளர்றதுக்கு ஒரே அந்த 6 மாசத்துக்குள்ள அந்த பணத்தை அவர் கலெக்ட் பண்ணிட்டார். பட் இதை கலெக்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அவர் செய்யவில்லை. பட் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி கிடைச்சது. பிகாஸ் he was earnest, because he was honest, because he was positive, because he was a tiger, because he said I'll do something about it no matter what. He was not complaining, he was organizing and he was delivering. கொடுத்து கொடுத்து அதன் மூலமாக எல்லாத்தையும் பண்றாரு. ஏன்னா இல்லைன்னா மற்றவங்க உலகம் பூரா இந்த மாதிரி சீரியஸ் செட்பேக் வர்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் சரியாம நீங்க ஃபேன்சி ஸ்டஃப்புக்கு போக முடியாது. நீங்க அழகுபடுத்துதல் எப்படிங்கிறது முதல்ல ப்ராடக்ட் வரணும், கையில ப்ராடக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அழகுபடுத்துறது வரணும். அது பல நேரங்களில் ஆண்கள் திடீர்னு சமையலர்ல வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பாயசம் வைக்கிறோம் பாருன்னுட்டு முந்திரியை போட்டு திராட்சையை போட்டு கொடுத்துட்டா பசங்க ஆஹா அப்பா பிரமாதமா சமைக்கிறாங்க அப்படின்ட்டோம். ஏன் அவன் அம்மா டெய்லி அப்பா திராட்சை முந்திரி போடுவான், அவன் ஒரு நாள் போடுவான். அப்பா பண்ற அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் தானே பண்றான்னாலே, உன் பண்ற அன்னைக்கு திராட்சை முந்திரி போட்டானா பிள்ளைங்களுக்கு அப்பா சமைச்சா ரொம்ப நல்லா இருக்குது, அம்மா அம்மா விட அப்பா நல்லா சமைக்கிறாரு முடிவு பண்ணிடல. டெக்கரேஷன் பட் ஒரிஜினலா நீங்க உள்ள என்ன ஸ்டஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும். அப்போ பேசிக்கா அடிப்படை கத்து கொடுப்பாங்க. இது கராட்டே கிட் படங்கள் பார்த்துருக்க கூடும் மக்கள். ஜாக்கி சான் நடிச்சது அது. ஜேமி ஸ்மித்னுட்டு வில் ஸ்மித்தோட புள்ள, 10 வயசு புள்ள. அந்த பிள்ளை எல்லாரும் போட்டு அடிச்சிருவானுங்க. இது அடி வாங்கி உத வாங்கின்னு வரும் கருப்புள்ள, மற்றெல்லாம் வெள்ளை பிள்ளை. அதுக்கு நடுவில் அப்போ ஜாக்கி சான் கிட்ட அல்டிமேட்டா கண்டுபிடிச்சி அந்த ஆள் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுவான். அதனால சொல்லுவான் கோட்டை எடுத்து மாட்டிக்கோ, அப்புறம் கோட்டை கழட்டி அந்த மேலே மாட்டு, அப்புறம் கோட்டை கழட்டி கீழே போடு, கீழே போட்ட கோட்டை எடுத்து நீ மாட்டிக்கோ அப்படின்னா. இது திரும்ப பண்ணுன்னு, இதை ஒரு 100 வாட்டி பண்ணுன்னு. சரி இந்த பிள்ளை ஏதோ கராத்தே கற்றுக்கலான்னு வந்தா பார்த்தா இவன் கோட்டை கழட்டி மாட்டின்னு சொல்கிறான்.
திரும்ப திரும்ப இந்த மூணே வேலை தான். கோட்டு மாட்டிக்கணும், கோட்டு கட்டி வைக்கிற மாட்டணும், மாட்டினது கீழே போட்டணும், கீழே போட்டது மாட்டிக்கணும். ஒரு 10 நாள் இதே பண்ணின்னு சொல்லுவான். நூறு வாட்டி பண்ணு அப்படின்னு. ஒரு நாள் 11வது நாள் குழந்தைக்கு கோவம் வந்துடும். 10 வயசு குழந்தை தானே, அது கத்தும். சும்மா டப்பா வேலையே சொல்றேன், நீ இது செய்ய மாட்டேன் போ, வேற எதுனா கத்துக்கொடு, நான் இங்க கராத்தே கத்துக்கிறதுக்கு வந்தேன், சட்டை கட்டி போட்டு மாட்டுறதுக்காக வந்தேன் அப்படிங்க. சரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கோட்டு வேணாம் வா அவனு. அப்புறம் அடின்னு இது தடுக்கணும், அப்புறம் அப்படி மேல தடு, அப்புறம் கீழே இப்படி தடு. அது கீழே போடுறது தடுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு, இது மேலே போட்டுக்கிறதுக்கு இப்படி தடுக்கிறதுக்கு, அந்த 3 டெக்னிக்கை வச்சு கொடுக்கலாம். அடிக்கிறது எப்படி, அடி வாங்காமல் தப்பிக்கிறது எப்படி. அப்போ இதுவா கராத்தேவா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். எல்லாமே கராத்தே தான்டா அப்படின்னு. பண்றது அத்தனையுமே கராத்தே தான் அப்படின்னு சொல்லுவான் ஜாக்கி சான். அந்த மாதிரி இந்த இடத்துல பிகினிங் இது ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். அப்போதான் ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு. அதுல ஒரு மிகப்பெரிய, இந்த பிரேசில் அர்ஜென்டினாலாம் எப்பவுமே ரொம்ப பெரிய ஆளுங்க. அது பிரேசில் தோத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தோத்து போற போது அது அந்த ஷாக்குன்னு ஒன்று வரும், ஃப்ளோ ஜோன் ஒன்று சொல்லுவோம். எதிராளி ஃப்ளோ ஜோன்ல இருந்தானே அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது கணக்கே கிடையாது, அவன் எவ்வளவு சின்ன ஆளுங்கிறது கணக்கே கிடையாது. ஈ வாஸ் இன் இஸ் ஃப்ளோ ஜோன், யூ ஆர் நாட் இன் தி ஃப்ளோ ஜோன். உனக்கு அது நாள் நல்லா இல்லை, நான் நட்சத்திர கணக்கு சொல்ல, உனக்கு அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோ, அந்த டீமுக்கு அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல, இவங்க அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. இந்த கோச்சுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நடந்த உண்மை நிகழ்ச்சி நான் சொல்றது பூரா. படிச்சது எப்பயோ படிச்சது மறந்து போச்சு, எந்த கண்ட்ரிங்கிறது மறந்து போச்சு, கோச் பேர் மறந்து போச்சு. ஆனா நடந்த உண்மை நிகழ்ச்சி. அந்த ஆளு கூப்பிட்டு உட்கார வச்சு அத்தனை அந்த 15 பேர் இருப்பானுங்கல்ல, 15-16 பேர் கொண்டாந்து உட்கார வச்சு, ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ் அப்படிமா. சரி சொல்லி தொலை, நாங்க உத வாங்கின்னு வந்துக்கிறோம், நீ என்ன திட்டினாலும் வாங்கிக்க வேண்டியதுதான், சரி சொல்லு கோச் அப்படின்னு உட்காந்துருப்பானுங்க 15-20 பேரு. அப்போ அந்த ஆளு பால் எடுப்பான். திஸ் இஸ் கால்டு ஃபுட்பால் அப்படின்பான். இட் ஹஸ் காட் ஏர் இன்சைட் அப்படி ஆரம்பிப்பான். படுவாய்களா, இந்த ஃபண்டமெண்டல் தெரியாம தான்டா போய் உத வாங்கினீங்க, அவங்கள போய் உத வாங்கி வந்துக்கிறிய, அறிவு இருக்குதா உனக்கு, திஸ் இஸ் கால்டு பால் அப்படின்னு. பேசிக் தெரியணும், இது உள்ள காத்து இருக்குது, கீழே போட்டு அடிச்சா மேல பவுன்ஸ் ஆகும், இதை காலால அடிப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லுவோம், நிஜமாவே சொல்லி கொடுப்பாங்க. அப்பதான் உனக்கு ஏறண்டா ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாம எப்படா கோல் போடுவானுங்க. சரியா? இப்ப அல்டிமேட் இப்போ ஃபுட்பால் எப்படி ஓடுதுன்னு கேட்டா, அந்த முன்னால இருக்கிறானுங்கள அஃபென்ஸ் ஆடுற ஆளு, அவனுக்கு டோட்டலி இன் சிங்க். அப்படியே இவன் மூளை அவன் மூளை அவன் மூளை அவன் மூளை, இந்த 3 பேர் இருப்பானுங்க 3 சைட்ல. அந்த 3 பேருக்கும் அந்த பால் எவங்க இதில் இருக்குதோ அவன் எங்க அனுப்ப போறான்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம முன்ன நினைச்சிருப்போம், பால் இவன் வந்து இவங்கிட்ட அனுப்பான், இவன் அவங்ககிட்ட அனுப்பான், அவன் அவங்ககிட்ட அனுப்பான். இல்ல, பால் இவன் சென்ட்ரல் இது ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்பான், அவன் அங்க வந்து அந்த பாலை எடுப்பான். இவன் அந்த ஆள் இல்லாத இடத்துக்கு இவன் அனுப்புவான்னு அவனுக்கு தெரியும். தே திங்க் லைக் 100% சிங்க் இருக்கும் அந்த 3 அஃபென்ஸ்ல. அவன் எப்படியோ ஒரு இடத்துல எந்த இடத்துல இருந்தா, இப்போ இங்க எங்க கேப் இருக்குது அந்த கேப்புக்கு இந்த இடத்துல பால் அனுப்பணும்னா நம்ம ஆள் வந்து அடிச்சு கோல் போட்டுடலாம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஆள் இல்லாத இடத்துக்கு அனுப்புவான். ஆள் இல்லாத இடத்துக்கு இந்த ஆள் வந்து அந்த பால் எடுத்து நெட் பண்ணுவான். ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா அந்த லெவல் திங்கிங் அல்டிமேட்டா வரும். Only 3 people thinking alike and the other people do not know. Ball somewhere moves, ball somewhere goes, connects to the net ன்னு சொல்றது. அந்த மாதிரி பார்க்குற போது ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வர்ச்சுவல் வேர்ல்டு எல்லாம் இது பண்ணி இவர் ஆலைஸ் கிரியேட் பண்ணி அல்டிமேட்டா வர்றதுக்கு இவர் இந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா தவறுகள் பண்ற போது ஆத்தென்டிக் அப்பாலஜி அப்படிங்கிறது உண்மை. ஆத்தென்டிக்னா நான் உண்மையாவே நான் வந்து தப்பு பண்ணிட்டு நான் வருத்தப்படுகிறேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற செய்தி. அண்ட் ஆத்தென்டிக் அப்பாலஜிக்கு ஒரு 3 காம்பனன்ட் இருக்குது. காம்பனன்ட் நம்பர் 1, அக்னாலஜிங் த மிஸ்டேக்ஸ் அண்ட் அக்செப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சேம். நான் தான் தப்பு பண்ணேன், வேற யாரும் இல்லை, வேற யாரையும் பழி சுமத்த மாட்டேன், இது ஆச்சு அது ஆச்சு எதுவும் சொல்ல மாட்டேன், நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறது, அதுக்கு நான் பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றது. இப்ப கரூர்ல நடந்ததெல்லாம் இப்ப உள்ள கொண்டு சேர்க்கக்கூடாது, சரியா? அது வேற தனி கதை. இந்த கதை என்ன சொல்றதுன்னா, நான் நிஜமாவே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுது, நான் நிஜமாவே இதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் எக்ஸ்பிரஸிங் மை சின்சியர், நான் இதற்காக வருத்தப்படுகிறேன், நான் உன்னை வலிக்க பண்ணிட்டேன், நான் உன்னை வேதனை அடைய செய்து விட்டேன், நான் உன்னை புண்படுத்தி விட்டேன்,
உன் மனம் எனக்கு புரிகிறது, இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், வருத்தப்படுகிறேன் அப்படிங்கிறது 2. அப்புறம் அடுத்தது ஆஃபரிங் எ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டு அமெண்ட் மிஸ்டேக் ஆர் ப்ரிவென்ட் இட்ஸ் ரிகரன்ஸ். இப்போ இன்னொரு நடந்துச்சு, இன்னொரு தடவை இது நடக்காம பார்த்துக்கிறேன், இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சிகளை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது. முதல்ல என்னது? அக்னாலஜிங் தி மிஸ்டேக், அக்செப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2, எக்ஸ்பிரஸிங் சின்சியர் ரெக்ரெட் ஃபார் ஹேவிங் கமிட்டட் தி சேம். 3, ஆஃபரிங் எ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் such that it doesn't recur one more time. இனிமேல் நடக்காமல் இருப்பதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன் அப்படிங்கறது சின்சியரா சொல்லணும். இந்த 3 சொன்னீங்கன்னா இது பேர் ஆத்தென்டிக் அப்பாலஜி. இது 3 இல்லாம எங்கேயாவது நீங்க மேபி ஒன் டே perhaps very likely we may be able to get all these things done அப்படின்னீங்கன்னா இதுக்கு மேல ஜிகினா உங்களால சுத்த முடியாது. இவ்வளவுதான் இடியாப்ப சிக்கல் அப்படின்னு அர்த்தம். Be direct, be open, look at the other person with total sincere expression, telling them that I am sorry, I made a mistake, I regret, I'll see that it doesn't occur one more time அப்படின்னு சொன்னீங்கன்னா சின்சியர் அப்பாலஜி. அது வந்து ஆன்டிபயோட்டிக் மாதிரி. எங்கேயோ ஒரு கிருமி உள்ள வந்துருச்சு, அந்த கிருமி மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, நான் இந்த 3 சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க மருந்து போட்டீங்க, இல்ல ஒரு ஊசி போட்டீங்க, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டீங்க, சரியா போயிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 இல்லாத எல்லா இடமும் ஊரை ஏமாத்துறோம், திரும்பவும் அதையே தான் பண்ணுவோம். கஃபா லாப்டர்னு ஒண்ணு இருக்குது. தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா சிரிப்பாங்க, அது ஊரை ஏமாத்துற செய்தி. பாடி லாங்குவேஜ்ல மாத்துவாங்க, இல்ல இடத்த விட்டு ஓடிடுவாங்க, நம்ம கூட நிக்க மாட்டாங்க, சொல்றது கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து டிசெப்ஷன். knowingly or unknowingly people are doing it in every family, every office, every neighborhoodனு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட இந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா நீங்க இந்த 3 சமாச்சாரத்தை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ட்ரீம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, அவங்க ட்ரீமை தூக்கி எல்லாரும் போயிடுறாங்க. உன் கனவு என்னன்னா இதான் மலை மேலே ஏறணும், இவன் மலை மேலே ஏறணும், நான் தான் நம்பர் 1 ஆகணும், நான் தான் 90 மார்க் எடுக்கணும் அப்படின்றாங்க. பல நேரங்கள் இங்க சொல்லியிருப்பேன், இந்த வின் பண்ண ஸ்கூல்லையோ இல்ல லொகேஷன்லையோ இல்ல மாநில அளவுலையோ ஆல் இண்டியா லெவல்லையோ இந்த ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த காலையில ரிசல்ட் வந்த அன்னைக்கு டிவியில எல்லாரையும் காமிப்பாங்க. பக்கத்துல டீச்சர் இருப்பா, பக்கத்துல அம்மா அப்பா இருப்பாங்க, பக்கத்துல பிரின்சிபால் இருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாம் நிக்க வச்சு எப்படிம்மா நீ இவ்வளவு மார்க் வாங்கின. பசங்க வாங்க மாட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு 1000 வேலை இருக்குது, படிக்கிறது தான் வேலையா. பொண்ணுங்க வேற வேலை விட்டு இல்லைன்றதுனால படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பொண்ணு எப்பவுமே டாப் 3ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது தனி கதை, ஆஃப் ட்ராக். நமக்கு திருப்பி வருவோம். எப்படிம்மா நீ வாங்கின அப்படின்னு கேட்ட உடனே அதுங்க என்ன சொல்லணும்? இதோ பாத்தியா எங்க அப்பா அம்மா, இதோ பாத்தியா டீச்சரு, இதோ பாத்தியா பிரின்சிபால், இவங்களால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் சொல்லிக்கிறேன்ல, நான் ஒரு மாறுதலுக்கு அதே பள்ளிக்கூடத்துக்கு போய் ஃபெயில் ஆன பசங்க எல்லாம் கூப்பிட்டு உட்காரச்சு. ஏன்டா ஃபெயில் ஆனீங்கன்னு கேட்டேன். இதை பார்த்தியா அப்பா அம்மா, இதை பார்த்தியா டீச்சர், இதை பார்த்து பிரின்சிபல், அவங்களால தான் ஃபெயில் ஆனேன். 90 பசங்க ஃபெயில் ஆனதுக்கு இந்த 3 பேர் தான் காரணம். 3 பேர் பாஸ் ஆனதுக்கு, ரெக்கார்டு ஆனதுக்கு இந்த 3 பேர் காரணம். இதையே வச்சு ஒரு ஏமாத்துறீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தப்புடா, அத்தனை ஃபெயிலான பசங்களுக்கு நீங்க தான் காரணம். அந்த 3 தன்னால படிச்சிடுச்சு வந்துடுச்சு, அதுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த லைலா காலேஜை பத்தி நாங்க பச்சை பாஸ் வந்து கிண்டல் பண்றது, பச்சை பாஸ்ல 3rd கிளாஸ் பசங்களெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஏற்றி அதுங்களை கொஞ்சம் மேல தூக்கி 2nd கிளாஸ் ஆக்கி நாங்க வெளியில விடுவோம். லைலா காலேஜ் அவன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ள வருவான், வாத்தியார் 1 மணி நேரம் கட்டி பண்றது இல்லை, அவனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிச்சு வெளில போயின்னு இருப்பான். லைலா காலேஜ் வாத்தியாருக்கு வேலையே கிடையாது. பச்சை பாஸ் வேலை 3rd கிளாஸ் உள்ள வாங்கி வச்சுன்னு அவனை 2nd கிளாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? எல்லா பச்சை பாஸ் டீச்சரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. லைலால வேலை கிடைச்சா ஜாலியா போய் ஜாயின் பண்ணிக்க, நமக்கு வேலையே கிடையாது. அவனா வருவான், அவனா படிப்பான், அவனா போயிடுவான், நம்ம சம்பளம் வாங்கிட்டு போனா போதும். ரைட்டா? கம்மிங் பேக், இது எனேபிள் அதர்ஸ் டு அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ். மற்றவங்க அவங்களுடைய கனவுகளை அடைவதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? எல்லா நேரமும் நானு என்னுடைய குறிக்கோள், என்னுடைய இலக்கு, என்னோட டார்கெட், என்னோட ப்ரொமோஷன், என்னோட வெல்பீயிங், இப்படி பேசினே உட்கார்ந்துருக்கிறீங்களே, உங்களை சுத்தி இருக்கிற ஆளு எத்தனை பேரை நீங்க வெற்றி அடைய செய்தீர்கள்? அவங்க என்ன வேணும்னு அவங்களை கேட்டீங்க? உங்க கருத்தெல்லாம் கொண்டு போய் பிள்ளைங்க மேல திணிக்காம, உனக்கு என்ன வேணும் நான் பண்ணித்தரேன், நீ உன்னோட ட்ரீம் என்னன்னு சொல்லு, அதுக்கு நான் வேலை செய்யறேன்னு சொல்லாம, நான் என் வாழ்க்கையில டாக்டர் ஆகணும்னு நினைச்சா ஆக முடியல, ஆனால மரியாதையா நீ டாக்டர் ஆகணும், ஆனால மரியாதையா நீ கணக்கு படிக்கணும், ஆனால மரியாதையா நீ என்ஜினியர் ஆகணும், இதை போட்டு பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணி, யூ வாண்டிங் டு லிவ் ரீலிவ் your children's lives. You want your dreams get to fulfilled only through your children.
நான் டென்னிஸ்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சேன், ஆக முடியல. என் பிள்ளைய சாவடி அடிச்சு அவனுக்கு டென்னிஸ், அவனுக்கு பேட்டு பிடிக்க மாட்டேங்குது. அவனை கொண்டு போய் சாவடி அடிச்சு 4 வருஷம் விட்டு நீ உருப்படவே மாட்டேன்னு திட்டி எவ்வளோ காசு செலவு பண்ண பாரு. உன்னை கேட்டனா நான், எனக்கு தேவையா இது? நான் பாட்டுக்கு வேற வேலை பார்த்துருப்பேன்ல. அவனுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லி கொடுக்காம இது கத்துக்கிட்டாதான் நீ வாழ்க்கையில முன்னேறலாம். இப்போ கஷ்டப்பட்டாதான் பின்னால சந்தோஷமா இருக்கலாம். டேய், இப்போ சந்தோஷமா இருக்க கத்துக்கினாதான்டா பின்னால சந்தோஷமா இருக்கலாம். இப்போ கஷ்டப்படுறதுல டிகிரி வாங்கினா பின்னால நல்லா கஷ்டப்படலாம்ல. அறிவு கட்டத்தனமா எல்லா அப்பா அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கஷ்டப்பட்டாதான் நீ பிற்காலத்துல சந்தோஷமா இருக்க. எப்படிடா சயின்ஸை படிச்சுட்டு நீ ஆர்ட்ஸ்ல பெரிய ஆளாக, என்ஜினியரிங் படிச்சு எப்படி லாயர் வேலை செய்வேன்? லாயர் ஆகணும்னா லாயர் படிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா சந்தோஷமா இது படிக்கணும். ஏன் டார்ச்சர் பண்றீங்க? ஹெல்பிங் அதர் பீப்புள் அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ்ன்னு சொல்றது. இதுல சியோல் ஒலிம்பிக்ஸ் நான் முடிஞ்சுன்னா நம்ம குரூப்ல போடுறேன். இது சியோல் ஒலிம்பிக்ஸ்ல ஜிம்னாஸ்டிக்ஸ் நடக்கும். ஜிம்னாஸ்டிக்ஸ் நார்மலா இந்த 10-12 வயசு பொம்பளை பிள்ளைங்க அதுங்க வந்து வித்தை காமிக்கும். பேரலல் பார்ஸ்ன்னு வச்சோம். பேரலல் அனீவன் பார்ஸ். ஒன்று வந்து 4 அடி 5 அடியில் இருக்கும், ஒன்று வந்து 8 அடி 7 அடியில் இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு கேப் ஒன்று இருக்கும். அவங்க இதுல ஏறி சுத்தி அப்புறம் இதுக்கு ஜம்ப் பண்ணி இதுல கொஞ்சம் சுத்தி அதுல கொஞ்சம் வந்து மாத்தி மாத்தி பண்ணணும். அந்த மேலே ஏறுறது வந்து 8 அடியோ 10 அடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இது இந்த கோச்சு கூடவே வருவார். இந்த சின்ன பிள்ளையோட, அந்த 12 வயசு பிள்ளையோட வருவாரு. அவர் தான் அந்த பலகையை எடுத்து, பலகை இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அந்த பலகையில நிக்க வச்சு ஜம்ப் பண்ண வைப்பார். அதுக்கப்புறமா அது நார்மலா பல்ட்டி இப்படி இப்படி அடிச்சுன்னு இருக்கும். அவர் கவலைப்பட மாட்டாரு. ஒரு பிரமாதமான பல்ட்டி ஒன்று அடிக்கணும். காத்துல போய் ஒரு 2 சுத்தி சுத்தி தலைகீழா வந்து அந்த இன்னும் கம்பியை பிடிக்கணும். அந்த ஆள் கீழே வந்து நிற்பான். அந்த 2 கம்பிக்கு நடுவில் கீழே வந்து பிடிப்பான். அப்படி மேலே பார்த்து நிற்பான். உள்ள ஸ்லிப் ஆச்சுன்னா இவன் கையில பிடிக்கணும். வேற அந்த ஏரியாக்குள்ள வேற யாரும் வர முடியாது. கோச் மட்டும் தான் பர்மிட். இந்த கோச் அங்க வந்து நிற்பான். திரும்ப அது முடிச்சிட்டான்னா திரும்ப அடி பார்த்துப்பாரு, வேற என்ன அடி பார்த்துப்பாரு. ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி அவர் சுத்தி வர்ற போது இதே மாதிரி இன்னொரு ரிஸ்கியான ஒரு டேர்ன் ஒன்று வரும். திருப்பியும் கோச் வந்து நிற்பாரு. எப்பப்பெல்லாம் அந்த ரிஸ்கி பொசிஷன்ஸ் வருதோ, இன்டர்சேஞ்ச் வருதோ, அந்த ஆள் அப்பாவை விட அம்மாவை விட இந்த ஆள் வந்து அங்க நிக்கிற போது பார்க்கணும் கோச்சை. இந்த கோச் இஸ் ஆல் கமிட்டட் 100%. இந்த புள்ள தப்பாச்சுன்னா கீழே உடக்கூடாது, அது கை கால் உடையக்கூடாது, நான் பிடிச்சிருவேன். அதுக்காக வந்து நிற்பார். முடிச்சு வர்ற போது கட்டிக்குவான், ஆசையா கட்டிக்குவான், பிரமாதமா பண்ண அப்படின்னு சொல்லுவான். நான் அந்த வீடியோ கட்சி நான் போடுறேன், நான் உள்ள வச்சிருக்கிறேன், தேடி கண்டுபிடிச்சு போடுறேன். அந்த இடம் வந்து ஃபுல்ஃபில்லிங் தி அந்த ஜிம்னாஸ்டோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றது. அப்ப கோச் அவ்வளவு கன்சர்ன்டா இருக்கிறான், கோச் உருவாக்குறான். இந்த மாதிரி ஒரு குழந்தை வின் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுவேன். இந்த பெருக்கி தொடச்சு மொழிகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் பண்றேன், வா நீ வின் பண்ணு, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி கோச் இருக்கணும். எவ்வளவு பேரை நீங்க கிரியேட் பண்ணீங்க? எனக்கு பர்சனலா என் வாழ்க்கையில மகிழ்ச்சி, குறைந்தது ஒரு 50 பேராவது ராமு என்னோட டீச்சரு, ட்ரெயினரு, மென்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சம்ஸ்கிருத்ல குருஜின்னு சொல்லுவாங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லிடுறது. அதெல்லாம் விட்டுரு, எனக்கு அது கொஞ்சம் அலர்ஜி, நம்ம ஹிந்தி தெரியாது போடா ரேஞ்சில் வர்றது, ஆனால் அதை விட்டுரு, டீச்சருன்னு சொல்லு. வெறும் ராமுன்னு கூப்பிட்டுன்னு சொல்லும். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அக்னாலஜிங் மீ அஸ் தேர் ட்ரெயினர் ஆர் டீச்சர் ஆர் மென்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ இவங்க சொல்லணுங்குதா நான் பண்ணலை, நான் பண்ணேன், அவங்க சொல்றாங்க. தே ஆர் சேயிங் இட் ஆல் பை தெம்செல்வ்ஸ். சரியா? அந்த மாதிரி பார்க்குற போது எவ்வளவு பேரை நீங்க வின் பண்ண வைக்கிறீங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு அவங்க வின் பண்ற போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? உங்க பசங்க வின் பண்றாங்க, உங்க ஆளுங்க வின் பண்றாங்கிற ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்கப்படவில்லைன்னு கேட்கிறேன். நீ வின் பண்ணு, எல்லாத்தையும் உதவாங்க வையே, எல்லாத்தையும் கவுத்துரு, 35 பேர் ஃபெயில் ஆகட்டும், 35 பேர் உனக்கு கீழே வரட்டும், யூ மஸ்ட் பி நம்பர் 1 அப்படின்றாங்க. இது ரொம்ப தவறான செய்தி. மற்றவங்க வின் பண்ணட்டும், நான் கொஞ்சம் கை தட்டுறேன்னு பார்க்கணும், நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். அவங்க வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரி அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதுக்கு உங்களால முடிந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணணும். ஹெல்ப் அதர் பீப்புள் டு அச்சீவ் தர் ட்ரீம்ஸ். வென் யுவர் வார்டுன்னு சொன்னா நாட் நெசர்லி நீங்க உங்க பிளட் குரூப் சந்ததின்னு அர்த்தம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க அடுத்த ஜென்ரேஷனையோ மற்றவங்களையோ நீங்க அவங்கள வின் பண்ண வச்சு பின்னால நின்று நீங்க கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை நான் பல காலமாக சொல்லி கொண்டு வருகிறேன். ஹெல்ப் அதர் பீப்புள் டு வின். The more number of people you make them succeed, your success automatically gets written over there. பொன்னெட்ல பொறிச்சாங்க கல்வெட்டுல பொறிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. உங்க பசங்க எல்லாம் வின் பண்ணினா, ஒரு பசங்கன்னு சொன்னா நண்பர்களா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், வேற யார் வேணா இருக்கலாம், அவங்களெல்லாம் வின் பண்ண வச்சீங்கன்னா இவ்வளவு பேர் வெற்றி பெறுகிற போது
உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உங்களால் கைட் பண்ணப்பட்டவர்கள் வெற்றி பெறுகிற போது உங்களுடைய மகிழ்ச்சி நிஜமாவே நல்லா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், பிரணாய் ராய்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்டிடிவி. அந்த என்டிடிவி இப்போ அதானி வாங்கிட்டாரு, இவங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாருங்கிறது தனி கதை. இது ராதிகா ராயும் பிரணாய் ராயும் தேவர் தி ஃபவுண்டர்ஸ். இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றினா பார்க்குறீங்களே, இதுக்கு பேர் செஃபாலஜின்னு நினைக்கிறேன், பிஎஸ்சி பிஹெச்ஓ எல்ஓஜிஒய், செஃபாலஜின்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன். இதை முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது இந்த ஆளு தான். கிட்டத்தட்ட அக்யூரேட் ரிசல்ட்டை முன்னால சொன்னவரும் இவர் தான், பிரணாய் ராய் தான். இவர் அப்புறம் இவர்கிட்ட வந்து சண்டை போட்டு CNN ஒன்று போச்சு, அதுக்கப்புறம் இந்த ரிப்பப்ளிக் டிவின்னு ஒன்று போச்சு, இன்னொன்று போச்சு. இருக்கிற ஒரு 5-6 டிவி ஐ டெல் யூ எல்லாம் வந்து என்டிடிவியில் வேலை பார்த்தாங்க தான். அவன் தனித்தனியாக பிச்சுட்டு போய் வேற வேற டிவி ஆரம்பிச்சுட்டான். இப்போ ஒரு 5-6 லீடிங் டிவி இருக்குது. 5-6 டிவியும் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ். என்டிடிவியை தாண்டி அவங்க ஓட்டானுங்க, ஏன்னா சென்சேஷன்ல பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்தியா வாண்ட்ஸ் நோ அப்படின்னு போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கும்பல், இது தற்கொலை கும்பல்னு ஒன்று அது வரும். அந்த மாதிரி கும்பல்லாம் வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, சார் அவங்க அந்த டிவியில் அவ்வளோ நல்லா பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் அவார்டு கொடுத்துக்கிறாங்களே அப்படின்னா, பிரணாய் ராய் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எல்லாம் நம்ம பட்டறையில் வளர்ந்தவங்க தான், நம்ம கிட்ட படித்தவங்க தான், என் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணால் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நிறைவா சொல்லுவார் அதை பிரணாய் ராய். Everyone got trained only by Pranay Rai. If you are in the TV English speaking TV industry in India, you were trained by Pranay Rai. If you are not, you were trained by a person who got trained by Pranay Rai. அத்தனைக்கு வித்துட்டு வரவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்க்குற போது நான் மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய பேரை உருவாக்குறோம். நான் மட்டும் வின் பண்ணேன், நான் வாங்கி போனேன் அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்து வரணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் நீங்க வின் பண்ணலைன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைச்சிரும். ஒண்ணுமே இல்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள போனீங்க, ஒரு காம்படிஷனுக்கு போனீங்க, போட்டியிட்டீங்க, பங்கு பெற்றீங்க, ஒண்ணு நீங்க வின் பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவமும் இல்லை, வெற்றியும் இல்லைன்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த அனுபவம் இருக்குல்ல, அது தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். விக்டரி இஸ் லிமிட்டட் டு வெரி ஃபியூ பீப்புள். 8 பேர் ஓடுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு விக்டரி கிடைக்குது, மிச்சம் 7 பேருக்கு லெசன் கிடைக்குது, அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் அல்டிமேட்லி கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் ஒரு ஆள் புக்கு படிப்பாரு, இன்டெலிஜென்ட்டா ஒரு ஆள் வருவான், 140 IQ. ஒரு 2 நாள்ல புக்கை படிச்சு நம்ம எக்ஸாம் வச்சு 60 மார்க் வாங்கிடுவான். அவனுக்கு 2 நாள் போதும், ஒரு வருஷம் படிப்பு வேணாம், டீச்சரும் வேணாம். புக்கை அப்படி படிச்சான்னா திருப்பி ஏதாவது கிளாஸ் எடுத்து போயிட்டு, இல்லைன்னா லெக்சர் அடிக்கிறதோ இல்லை எக்ஸாம் எழுதோ எழுதிட்டு போயிடுவான். இன்டெலிஜென்ஸை நீங்க மற்றவங்களுக்கு 365 நாள் 10 மாசம் தேவைப்படுதுன்னா நீங்க 2 நாள்ல முடிக்க முடியும். ஆனா ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் அதுக்கு பேர் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்க 10 நாள்ல கண்டுபிடிக்க முடியாது. யூ காட் டு கோ த்ரூ ஆல் த சீசன்ஸ். பனி இருக்கணும், காத்தடிக்கணும், மழை அடிக்கணும், புயல் அடிக்கணும், வெயில் அடிக்கணும், எல்லா சீசனும் தாண்டினாதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சும்மா வந்துட்டு ஒரு நாள்ல எல்லாம் உங்களுக்கு பண்ண முடியாது. இதை வச்சு நீங்க நிர்ணயம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிளே த கார்ட்ஸ் யூ ஆர் டெல்ட் வித் பீரியட் அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன கார்டு போட்டாங்களோ அந்த கார்டை வச்சு செட்டு சேர்க்கறது எப்படின்னு பாரு. ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வேணும், ஒரு 4 கார்டு வேணும், அப்புறமா ஜோக்கர் வச்சு வேற எதனா ஒன்று சேர்த்துக்க. மொத்தத்தில் எங்களுக்கு 13 செட்டு சேர்த்து காமி. ஏன் எனக்கு கடவுளை இந்த கார்டு போட்டேன், அவனுக்கு ஆட்டம் நல்ல கார்டு போடுறியே, எல்லாருக்கும் நல்ல கார்டு வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த கார்டு வருது? டேய், என்ன கார்டு கொடுத்தாங்களோ அதுதான். தட் இஸ் வாட் யூ ஆர் டெல்ட் வித். ஆல் தட் யூ குட் டூ இஸ் பிளே வித் தி மேக்சிமைஸ் பண்றது எப்படின்னு பாரு. எதை கலைக்கலாம், எதை கீழே போடலாம், எதை எடுக்கலாம், எப்படி செட்டு சேர்க்கலாங்கிறது மட்டும்தான் அவனால பண்ண முடியுமே தவிர எந்த கார்டு எனக்கு வேணும்னு கேட்குற உரிமை உனக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. சிலருக்கு நல்ல கார்டு வரும், சிலருக்கு டப்பா கார்டு வரும், அவ்வளவுதான். அதனால என்ன கொடுத்தாலும், இப்ப என்கிட்ட என்ன கொடுத்தாங்க, மனைவி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் தான் ஆகுது. எந்த இருந்தாலும் 39 வயசுல கல்யாணம் கட்டலாம். ஆமா, 39 தான் கல்யாணம் கட்டலாம். 2000 கல்யாணம், 2007 8ல் செத்து போயிடலாம். அப்போ எனக்கு ஏன் கடவுளை இவ்வளோ லேட்டா கல்யாணம் ஆச்சு? எனக்கு ஏன் கை குழந்தை இருக்கிற போது இந்த 1 வயசு குழந்தை அதுக்கு என்ன பேச கூட தெரியலையே, அப்பான்னு கூப்பிட கூட தெரியலையே, அதுக்குள்ள என்னை ஏன் கூட்டின்னு போற கடவுளைன்னு கேட்கக்கூடாது. இதுதான் உனக்கு கொடுத்த கார்டு. இதுல நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. எவ்வளவுக்கு உன் குழந்தைக்கு முத்தம் கொடுக்க முடியுமோ, கொஞ்சம் முடியுமோ, கட்டி அணைச்சிக்க முடியுமோ அதை பண்ணு. அதுதான் உன்னால இப்போதைக்கு பண்ணக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த மாதிரி கார்டு வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் நிறுத்திடுங்க.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கார்டுக்கு நீங்க எவ்வளவு நல்லா விளையாட முடியுமோ அதை மட்டும் பாருங்க. நான் அந்த விளையாட்டு தான் நான் விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரிக் வால்னு சொல்றாரு. பிரிக் வால்னா இந்த நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், நடுவில் பார்த்தா ஒருத்தன் எவனோ சோரை கட்டி வச்சுக்கிறான் சார், அது பேரு பிளாக்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நீ போகக்கூடாது அப்படின்னு சோறு கட்டிட்டானுங்க, முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிக் வால் எல்லாம் இவர் என்ன சொல்றாரு, பிரிக் வால் இஸ் நாட் தேர் டு பிளாக் யூ, இட் இஸ் டு டெஸ்ட் யூ ஹவு இன்டென்சிவ்லி யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர் ஆர் யூ வாண்ட் டு அச்சீவ் யுவர் கோல். உனக்கு எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு ஆழமாக உனக்கு உன்னுடைய இலக்குகளை சென்றடையணும்னு ஆசைப்படுற அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதனால இதை வச்சுக்கிறோம். கையாலேயே வேணாலும் ஓட, கல் எடுத்துன்னு வந்து வேணாலும் ஓட, கடப்பாறை எடுத்துன்னு வந்தாலும் ஓட, உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணிடு. எதையாவது பண்ணி உடைச்சு மேல போனா உனக்கு நிஜமாவே இது பிடிச்சிருக்குது, நிஜமாவே இது தேவைப்படுது, அந்த இன்டென்சிட்டி வித் விச் யூ வாண்ட் இட்னு கேட்பாங்க. ஜென் கதைகள் நீங்க சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜென் மாஸ்டர் கையில போயிட்டு இவன் ஒரு ஆள் சொல்லுவான், யோ ஜென்னு கத்து விடுறியான்னு கேட்பான். அந்த ஆள் அமைதியா இருப்பாரு. சரி, ஒரு வேளை ஒரு மெடிடேஷன், ஜென் மெடிடேஷன்ல கண்ணு திறந்திருக்கும். சரி, ஒரு மெடிடேஷன் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ஜென்னு கத்து விடுறீங்களா அப்படின்றான். அப்போ இந்த ஆள் கம்முன்னு இருப்பாரு. திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்பான். ஒரு லெவல் தாண்டி கோவம் வந்து, யோ கத்து விடுறேன்னா எஸ்ன்னு சொல்லி, இல்லைன்னா நோன்னு சொல்லி, நீ பாட்டுக்கு மண்ணு மாதிரி உட்காந்தா என்ன அர்த்தம், நான் வந்து மாத்தி மாத்தி கேட்டுனே இருக்கிறேன்னா இல்லையா அப்படிமா. அவர் ஜென் மாஸ்டர் கூட வான் சைக்கை காமிச்சு ஏந்து போவாரு. போனா ஒரு ஆறு ஓடின்னு இருக்கும். அந்த ஆறுக்குள்ளே இறங்குவாரு. இறங்கிட்டு அவங்ககிட்ட சைகை காமிப்பாரு, மூச்சு நல்லா இழுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பிடிச்சுன்னு தண்ணிக்குள்ள போயிடுவாரு. சரி, அவனும் அதே மாதிரி தண்ணிக்குள்ள போவான். சரி, டெஸ்ட் வைக்கிறாரு போல இருக்குது, சரி நம்ம பண்ணி காட்டுவோம்னு அவனும் தண்ணிக்குள்ள போவான். தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு நிமிஷம் இருப்பான்னு வச்சுங்களேன். இவர் வெளில வந்துடுவாரு, அவனுக்கு தெரியாது. வெளில வந்ததுக்கு அப்புறமா இவர் திருப்பி மேல வரலான்னு பாக்குற போது ஒரு ஜென் மாஸ்டர் கையை தோல்ல வச்சு அழுத்தி உள்ள வச்சிருவாரு. சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் மேனேஜ் பண்ணலான்னு 10 செகண்ட் மேனேஜ் பண்ணுவான். அதுக்கு மேல முடியாது, திருப்பி வர பார்ப்பான். மொத்தம் வெயிட்டையும் போட்டு உள்ளே அமுக்கிடுவாரு. ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் பார்ப்பான். அதுக்கப்புறம் முடியாது, ஜென் மாஸ்டர் பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுட்டு வெளியில வந்து இவள் கேஸ் ஃபார் பிரெத், மூச்சு இறைக்கும், சாவடிக்க பாத்தியா படுவாங்க அப்படின்னு திட்டுவான். ஜென் மாஸ்டர் சொல்லுவாரு, the intensity with which you wanted oxygen now, come to me with the same blood intensity, I will teach you Zen number. இந்த காத்து வேணும்னு தோணுச்சு இல்ல, அதுக்காக என்ன பிடிச்சி தூக்கி தள்ளி விட்டல, அந்த மாதிரி ஆர்வத்தோட வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஜென்னு சொல்லி கொடுப்போம். சும்மா நான் டாய்லெட் போயிட்டு வரட்டா, நான் தண்ணி அடிச்சிட்டு வரட்டான்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, போடாங்க. So the intensity with which you want something, that decides whether you will achieve your goal or not. அந்த இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதான் பிளாக்கே வச்சிருக்கிறோம். The brick wall is created to test how intensely you want to achieve your goal அப்படின்னு சொல்றாரு. அந்த அது இல்லைன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பைசப்ஸ் இங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இங்க ஒரு 2 கிலோவை வை, 5 கிலோவை வை, 10 கிலோவை வை. அந்த 10 கிலோ தான் இந்த பைசப்பை உருவாக்குமே தவிர, இந்த வெயிட்டை தூக்கிட்டீங்க ரொம்ப சௌரியமாக பேனான்னு வச்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. There has got to be a pain, there has got to be something which tells you cope with it. This is a challenge, cope with it. கேன்சர் கொடுத்தோம், cope with it. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, மைக்கு கையில கொடுத்து சார் இப்ப பேசுவாருன்னுவாங்க. மைக்கு கையில கொண்டாண்ணா, இப்ப மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க வீடியோல, நீங்க எனக்கு ஒன்றும் தெரியாதான்னு சொல்ல முடியாது. யூ காட் டு சே சம்திங் அபவுட் இட். அந்த மாதிரி உங்களை கார்னர் பண்ணா, கார்னரிங் ஃபார் யுவர் ஓன் குட், அது வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஆல் த பிரிக் வால்ஸ் ஆர் நாட் தேர் டு பிரிவென்ட் யூ சக்சீடிங், தே ஆர் தேர் டு டெஸ்ட் டு யூ ரியலி வாண்ட் டு சக்சீட் அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா then you will welcome all the brick walls and you will go about breaking them, and then you will surpass everything, surmount everything. The water will ultimately find its way to the sea சொல்லுவாங்க. மலையில உருவாகும் தண்ணி அது எங்கேயும் நிக்காது, எப்படியாவது வழியை கண்டுபிடிச்சு அது கடலுக்கு போய் சேர்ந்துடும். பெரிய பாறை இருந்தா உருத்திடும், இல்லைன்னா பாறைக்கு மேல போகும், இல்லைன்னா பாறைக்கு சைட்ல போகும், இல்லைன்னா பாறைக்குள்ள தோன்றது எப்படின்னு பார்க்கும், இல்லைன்னா பாறையை உருட்டி விட்டுரும். அது என்னத்தையாவது பண்ணி the பாறை cannot stop water from the mountain, coming from the mountain, reaching to the sea அப்படின்னு சொல்லுவாங்க. Somehow or other the water will find its way, no matter how hard or how big the rock could be அப்படின்னுட்டு. அந்த மாதிரி பார்க்குற போது எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும், நாங்க சைக்காலஜியில் மனத்தடைன்னு சொல்லுவோம். பிசிக்கல் தடையாக இருக்கலாம், பணத்தடையாக இருக்கலாம், மனத்தடையாக இருக்கலாம்.
அதுக்கு நடுவுல நீங்க சர்மவுண்ட் பண்றது எப்படி, ஓவர் கம் பண்றது எப்படி அப்படின்னு பாக்குறதுக்காக தான் பிரிக் வால் இருக்குது. ஆல்வேஸ் வெல்கம் பிரிக் வால்ங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டவற்றை எல்லாம் இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பாட்டிலுக்குள்ள போடுறேன் எழுதி. போட்டுட்டு அந்த பாட்டிலை தூக்கி கடல் தூக்கி போட்டேன் மெரினா பீச்ல. அது அண்டர் கரண்ட் என்ன பண்ணோம், அது எங்கேயாவது தூக்கின்னு போய் சமயங்கள்ல இந்தோனேஷியால, சிங்கப்பூர், மலேசியால போடும். சில நேரங்கள் இப்படி தூக்கின்னு போய் அந்த பக்கமா கொண்டு போய் ஆப்பிரிக்கால போடும். இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரோம் பக்கத்துல கொண்டு போய் போடும், இட்டாலி பக்கத்துல போடும். அது எப்படி போடும் நமக்கு தெரியாது, வாட்டர் கரண்ட் எப்படின்னு தெரியாது. ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அந்த பாட்டில் வந்து அங்க ரோம்ல போய் இறங்குது, இட்டாலியில இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒருத்தன் எடுத்து அந்த பாட்டில் திறந்து பார்த்து, ஏதோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒருத்தர் எழுதி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்து, இந்த இந்த அட்ரஸ்ல, இந்த போன் நம்பர்ல, இந்த இமெயில் ஐடியில என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கான்டாக்ட் பண்ணா அதன் மூலமா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது அங்க போய் சேர்றதுக்கு எப்படி வந்ததுன்னு ஒரு மாதிரி ட்ராக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பல செய்திகள் நடந்திருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல போடுவாங்க ஒரு ஆமைய, அது கூட ஒரு கம்ப்யூட்டர் சிப் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சீலுன்னு ஒண்ணு இருக்குது, அந்த அந்த சீல்ல ஒரு சிப்பு ஒண்ணு போட்டுருவாங்க, டால்பின்ல போட்டுருவாங்க. அந்த டால்பின் எங்கெல்லாம் போச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி பார்க்குற போது உங்களை பற்றிய செய்திகளை ஒரு பாட்டில்ல போட்டு அனுப்பிட்டீங்கன்னா அது உலகத்துல யாருக்காவது போய் சேர்ந்து அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாட்டில்ல நீங்க உங்களை போட முடியுமா? உங்களுக்கு முகமே தெரியாத, எந்த நாடுன்னே தெரியாத, யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு உங்க மெசேஜ் போய் சேருமா? உங்களால் அந்த மாதிரி ஒரு செய்தியை செய்ய முடியுமா? எப்ப பார்த்தாலும் அந்த இது வள்ளுவர் சொல்றது மாதிரி, இது வரியார் கொன்றிவது ஈகை, மற்றதெல்லாம் உங்களுக்கு திரும்ப என்ன வரும், குறி எதிர்ப்பை நீரது உடைத்தும்பாரு. திரும்ப என்ன கிடைக்கும் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்து நாம வேலை பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம். நான் இதை கொடுத்தா நீ என்ன கொடுப்ப அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் பார்கென். இது வந்து நான் தூக்கி கொடுக்குறேன், எவனுக்கு கொடுக்குறேன்னு தெரியாது, எந்த நாடுன்னு தெரியாது, என்னைக்கு போய் சேரும்னு தெரியாது. ஆனா என் மெசேஜ் போய் சேருது. எவனோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு சமயத்துல அது போய் சேருது. அப்படிங்கிற மாதிரி உங்களால் கொடுக்க முடியுமா? நான் என்ன இப்போ இந்த பாட்டிலுக்குள்ள போட்டிருக்கிறேன், இந்த பாட்டில் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கும் கிடைக்கலாம், வேற யாருக்காவது கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி உங்களால பரந்துபட்ட பார்வையோட மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், இன்ன வரைக்கும் பிறக்காத குழந்தை பிறந்து கண்டுபிடிச்சு அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிந்தனை உங்களுக்கு வந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளத்தையும் இந்த ஆளு அடிபட்டு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. நார்மல் 40 வயசுல சொல்லல, உன் டிக்கெட்டு கிழிச்சிட்டோம்பா, நீ டெஸ்டினேஷன் வந்துச்சுப்பா, இறங்குப்பா வண்டியில இருந்து அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் இவர் இவ்வளவு செய்திகளையும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அற்புதமான மனிதர் ராண்டி பாஷ். ஹியர் ஐ அம் டன். தேங்க்யூ வெரி மச். பாயிண்ட்ஸ்